மறைந்த சீதாராம் யெச்சூரியின் வாழ்க்கை வரலாற்றை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். சீதாராம் யெச்சூரியின் குடும்பத்தினர் ஆந்திர மாநிலத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள். சீதாராம் யெச்சூரி 1952ஆம் ஆண்டு சென்னையில் பிறந்தவராவர். ஆந்திரா, டெல்லியில் பள்ளி படிப்பை முடித்து டெல்லி ஸ்டீபன்ஸ் கல்லூரியில் பட்டப்படிப்பை படித்தார். டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் MA முடித்த யெச்சூரி அவசர நிலை பிரகடனத்தின் போது கைது செய்யப்பட்டார். 1974ஆம் ஆண்டு மாணவர் கூட்டமைப்பில் சேர்ந்த யெச்சூரி 1975ஆம் ஆண்டு மார்க்சிஸ்ட் கட்சியின் தன்னை இணைத்துக் கொண்டார். படிப்படியாக முன்னேறி கட்சியின் பொதுச் செயலாளராக உயர்ந்தார். 3 முறை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார். அது மட்டுமல்லாமல் மார்க்சிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர், பொலிட் பியூரோ என பல்வேறு உயர் பொறுப்புகளையும் சீதாராம் யெச்சூரி வகித்துள்ளார். உடல்நிலை பாதித்திருந்த போதும் தொடர்ந்து கட்சியில் பணியாற்றி வந்தார். கடந்த 2015ஆம் ஆண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட யெச்சூரி தொடர்ந்து 3 முறை பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டு மறையும் வரை அந்த பொறுப்பை வகித்துள்ளார். 2005ஆம் ஆண்டு முதல் 2017ஆம் ஆண்டு வரை சுமார் 12 ஆண்டுகள் சீதாராம் யெச்சூரி மாநிலங்களவை உறுப்பினராக பதவி வகித்துள்ளார். யெச்சூரி 2017ஆம் ஆண்டில் சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர் விருதை பெற்றார். யெச்சூரி சிறந்த எழுத்தாளர். அவர் பல புத்தகங்களை எழுதியுள்ளார்.